எல்லாமே வந்து அப்பா அம்மா கனவு வருமா, என் பொண்ணு ஐஏஎஸ் ஆகணும், என் பொண்ணு ஐபிஎஸ் ஆகணும், என் பொண்ணு ஜட்ஜ் ஆகணும். ஓகேவா? இப்போ நிறைய வீட்டுல வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் எம்பிபிஎஸ் போனா 1.5 கோடி கேட்கறாங்க, 2 கோடி கேட்கறாங்க. ஓகேவா? சோ நிறைய பேர் வந்து படிச்சு முடிச்ச உடனே இதை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், உங்களுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் யாருமே வந்து ஜாப் அப்ளை பண்ணவே மாட்டாங்க, தெரியாது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல நிறைய வேகன்ஸ் அதிகமா இருக்கு, ஃபாரஸ்டிங் இருக்கு. ஆனா சம்பளம் வந்து 1 லட்சம் 50,000 அது மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ செலக்ஷன் பண்றது எல்லாருமே நார்மலாவே எல்லாமே எடுத்தவங்க பிகாம் காலேஜா பிகாம் என்ன செய்யணும், பிகாம் சிஎஸ் பிகாம் வேணும், பிசிஏ வேணும், சிஏ வேணும். அந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட் செலக்ஷன் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா படிக்கணும்னு படிக்காதீங்க, படிக்கவே அந்த காலம் படிக்காதீங்க. நீங்க படிக்கும் போது செலக்ட் பண்ணி படிக்கணும். ஸோ நீங்க படிப்பு தான் முக்கியம், உங்களுக்கு படிப்பு தான் முக்கியம், நம்ம டீச்சர் முக்கியம். டீச்சர் சொல்றது கேளுங்க, ஓகேவா? டீச்சர் சொல்றத கேட்டீங்கனாலே நம்ம லைஃப்ல முன்னேறுவோம். அதே போல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம லைஃப் ஃபியூச்சர்ல நீங்க டபுள் டிகிரி பண்ணாலும் செட் ஆகாது, ட்ரிபிள் டிகிரி பண்ணாலும் செட் ஆகாது. ஃபியூச்சர்ல 10 வருஷத்துல படிப்பை வந்து மதிக்க மாட்டாங்க. ரொம்ப நீ நிறைய படிச்சா மட்டும் தான் மதிப்பாங்க. இப்பெல்லாம் வந்து டிகிரி படிச்சாலே 8ஆம் கிளாஸ் படிக்காம இருக்கான். ஓகே, டிகிரி படிச்சாலே நார்மல் டிகிரி படிச்சாலே